கொண்டாடப்பட்ட ஞாயிறு மிரண்ட சென்னை மாநகரம். கவனிக்க தவறியதா அரசு? என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். நேற்று லட்சக்கணக்கானோருக்கு கொண்டாட்டமா தொடங்கிய ஞாயிற்றுக்கிழமை சிலருக்கு கொடுங்கோலான நாளா மாறியிருக்கு. மெரினா கடற்கரையில நடந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு வந்தவங்க கடுமையான நெரிசல்ல சிக்கி தவித்தாங்க. கூட்ட நெரிசல் மற்றும் வெயில் காரணமா 5 பேர் பலியானாங்க. காலை 9 மணிக்கு கூட்டம் வெகுவா அதிகரிக்க தொடங்கிய போதும் நிலைமையை கவனிக்க தவறியதே இந்த உயிர் பலிகளுக்கு காரணம்னு விமர்சிக்கப்படுது. இந்திய விமானப்படையோட 92வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில நேற்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்ச்சியில தமிழக முதல்வர் ஸ்டாலின், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி உட்பட பலர் கலந்துகிட்டாங்க. காலையில 11 மணிக்கு முதல்ல இருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் நடைபெற்ற இந்த சாகச நிகழ்ச்சியில விமானப்படையில இருக்க பல்வேறு வகையான 72 விமானங்கள் சாகசத்துல ஈடுபடுத்தப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியை காண மெரினா கடற்கரையில லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சாங்க. கடுமையான வெயில் கோட்ட நெரிசல்னால சுமார் 240 பேர் மயக்கம் அடைஞ்சாங்க. இவங்களுக்கும் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. மேலும் நூற்றுக்கணக்கானோர் நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில அவசர அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமா ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலை ஏற்பட்டது பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்துச்சு. மேலும் இது தொடர்பா திருவெற்றியுள்ள கார்த்திகேயன், ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட இவர் மற்றும் தினேஷ்குமார், கொருக்குப்பேட்டை ஜான் பாபு, பெருங்களத்தூர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க. மெரினா காமராஜர் சாலையில அருகே மயங்கி விழுந்த 55 வயது நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில அரசு பாதுகாப்பு நடைமுறைகளை முன்னெச்சரிக்கையா நடக்காததுதான் இதற்கு காரணம்னு பலர் விமர்சிச்சுட்டு வராங்க. வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம் வார இதழ். இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.